ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த தர்மாக்கோலை எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குவோம், ஆனால் இந்த தர்மாக்கோலை தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாமல் நம்ம எப்படி யூஸ் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் நம்ம செடி வச்சுருப்போம். ஆனால் அந்த தர்மாக்கோல் வந்து இந்த மாதிரி தொட்டிக்கு கீழே நம்ம வைக்கிறதுனால அந்த மாடியோட ஹீட்டு வந்து இந்த தர்மாக்கோலை வந்து அஃபெக்ட் பண்ணவே பண்ணாதுங்க. அதனால் செடியும் வந்து நல்லா வளரும். அதனால் செடி வந்து ஹீட்டே ஆகாதுங்க, நல்லா வளருங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த டிப்ஸு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? வேறு டிப்ஸுக்கு போகலாம் வாங்க. இப்போது நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் 2 பவுல் அளவுக்கு கோதுமை மாவு வந்து போட்டுக்கலாம். இது வந்து நான் ரேஷனில் வாங்கி அரைச்ச கோதுமை மாவு தாங்க. ஓகேங்களா? இப்போது ரேஷனில் வாங்கின கோதுமை மாவு வந்து கொஞ்சம் வந்து பிளாக்காக இருக்கும் நம்ம சப்பாத்தி சுட்டா. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் அது எப்படி வந்து கடையில் வாங்கின மாதிரி ஒயிட் கலர்லேயே வந்து நம்ம எப்படி வந்து வந்து வீட்டில் வந்து பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் சப்பாத்தி வந்து பிசைதுக்கும் போது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சோண்டு பால் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. பால் ஊற்றுறதுனால அதோட கலர் வந்து லுக் வந்து நல்லாவே மாறி சேஞ்ச் ஆகி வந்துடும். ஓகேங்களா? அதுக்காக ஃபுல்லாகவே பால் ஊற்றி தான் பிசையணுமா இன்னும் இல்லை, கொஞ்சம் மட்டும் நம்ம பால் ஆட் பண்ணிக்கினாலே ஓகேங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போலமே அதை தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம்ல, நம்ம அந்த மாதிரியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது பால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போலவே அந்த தண்ணி ஊற்றி அந்த மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி பண்ணுறதுனால அந்த சப்பாத்தியோட லுக் நல்லாவே இருக்கும். இப்போது இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து சிலிண்டர் வாங்குவோம், ஆனால் அதோட டேட் எப்போ பண்ணணும், எப்போ ஆர்டர் வைக்கணும் அப்படின்னு மறந்துடுவோம். அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிலிண்டர் வாங்கின டேட்டை வந்து சீன்னு போட்டோன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுற டேட் வந்து இதை மென்ஷன் பண்ணி நம்ம எழுதிடலாம். அதுங்க பாருங்கள், சீன்னு போட்டோன்னா நம்ம எந்த டேட்டில் சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த டேட்டு அந்த மாதத்தை நம்ம அதில் எழுதி வச்சிட்டோன்னா அது அப்படியே இருக்கும். அதுலேருந்து 15 நாள் நம்ம கணக்கு பண்ணி தான் ஆர்டர் வைப்போம். அதான் ஓன் போடுறது வந்து நான் ஆர்டர் பண்ணுற டேட்டை அப்படி எழுதிக்கிறேன். அப்போ அதுலேருந்து 15 நாள் கணக்கு பண்ணி 26ஆம் தேதி நம்ம புக் பண்ணி வச்சுக்கினா ரெடியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போது வீட்டில் நம்ம பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோங்க. இப்போ அந்த பூண்டை எப்படி ஈஸியாக உரிக்க போகிறோம் சொல்ல போகிறோங்க. நான் இந்த டிப்ஸை சொல்ல போகிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு நைட்டே வந்து இந்த பூண்டை வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு வச்சிடலாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ நான் வச்சுட்டேன். மார்னிங் ஆயிடுச்சு. நான் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போதே அது வந்து நல்லா உறிஞ்சி வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அது எப்படி ஈஸியாக உரியுது அப்படின்றத நம்ம காட்ட போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த பூண்டை எடுத்துகிட்டு ஜஸ்ட் நம்ம மேலே இருக்க ஒரு இது ஓப்பன் பண்ண உடனேயே அதை ஊறந்தால ரொம்பவே ஈஸியாக வந்துடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இப்போ ஒரு மளிகை கடையில் கூட பூண்டெல்லாம் வந்து உரிச்சே விற்கிறாங்கங்க. இப்போலாம் யாரும் முழு பூண்டே வாங்கிறதில்ல. ஓகேங்களா? இப்போ அந்த ஊறின பூண்டை அப்படியே தண்ணியோடு உரிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச உடனே அது ட்ரை ஆகிடுங்க அந்த தண்ணி. அதுக்கப்புறமா கூட நம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம உரிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி உரிச்சா கூட அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நம்ம அதில் ஊற வச்சு எடுத்து உரிக்கும்போது கையெல்லாம் தண்ணியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு உரிச்சோன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து முறம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பிளாஸ்டிக் முறம் வந்து இல்லாத வீடே இல்லை. இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த பிளாஸ்டிக் முறம் வந்து கம்பல்சரி இருக்குது. அதை வச்சு தான் நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணுவோம், அதை அப்படியே கீழே வச்சு நம்ம கட் பண்ணும் பொழுது ஃப்ளோரெல்லாம் வந்து அழுக்காயிடும். அது அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் முறத்தில் நம்ம அதை எடுத்து போட்டுக்கும் பொழுது அந்த ஸ்க்ராபை எல்லாத்தையும் இப்போ போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு அதை நேரடியாக அப்படியே நம்ம டஸ்ட்பினுக்கு எடுத்துன்னு போய் போட்டுக்கலாங்க. ஓகேங்களா? போட்டுட்டு நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு நல்ல டிப், கண்டிப்பாக ரீயூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது மாதிரியான டிப்ஸுக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.